வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வந்து சீமான் அண்ணன் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அவர் வந்து ஆட்சி வந்து நல்ல ஆட்சியாக கொடுப்பாரு. கண்டிப்பாக எனக்கு சீமான் அண்ணன் வரணும், கண்டிப்பாக வரணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே சீமான் அண்ணன் தான் ஓட்டு போடுவோம். யார் வரக்கூடாதுன்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் கண்டிப்பாக வருது. அவனுக்கு காகிதம், பயங்கரமான காகிதம் அவனுங்க, கருப்புக்குள்ள அவனுங்க தான். இந்த அரசியல் இந்த பணத்தை வச்சு ரொம்ப எப்படிலாம் கருப்பு, இந்த தமிழ்நாட்டையே கருப்பாக்கிட்டானுங்க. இந்த அரசியல் பேசணும் ரொம்ப அசிங்கமாக தான் பேசணும்னு தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல. சீமானுங்கிறது வந்து அவரோட கருத்து, அவரோட அரசியல், முக்கியமாக வந்து பிரபாகரனை முன்னிட்டு வச்சதுனால நாங்கள் எல்லாமே சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்போ வந்து நான் காலேஜ் படிக்கிறேன். என் காலேஜில் 3000 பேர் படிக்கிறான். என் காலேஜில் 3000 பேர் படிக்கிறவங்க 3000 பேருக்கும் சீமான் ஓட்டு தான். நானே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லாருமே, எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாருமே சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ இந்த தட்டி அவர் ஜெயிக்கலாம், என் புள்ள வந்து ஓட்டு போடுவாங்க அவருக்கு, அவ்வளோதான். இல்லைன்னா என் பிள்ளைக்கு வருங்கால சன்னதிகளை வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ நாங்களே இப்போ எங்கள் ஓட்டுகள் கம்மியானாலும் பரவாயில்ல, ஆனால் பின்னாடி வராங்க பாருங்க, அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. வந்து சின்ன பிள்ளை டிஎம்கே தான்